வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த காலகட்டத்தில். அந்த படத்தை எப்படி வியாபாரம் பண்ணுறது, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இது ரெண்டு தான். ஏன்னா இப்போ வியாபாரங்கிறது ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஒரு படத்தை டிஜிட்டல் சேட்டலைட்டுடைய அந்த வியாபாரம்லாம் விழுந்து போச்சு. தேட்ரிக்கலாக படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல ஏராளமான சிக்கல் இருக்குது. ஸோ இப்போ படத்தோட ரிலீஸ் தேதி அதை கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, தீபாவளிக்கு ரிலீஸ், பொங்கலுக்கு ரிலீஸ்னால் ஈஸி. இந்த வருடம் தீபாவளி ரிலீஸு, இந்த ஆண்டு பொங்கல் ரிலீஸு அப்படின்னு. இப்போ தேவர் மகன் அப்படின்னா தீபாவளி ரிலீஸு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஈஸியாக. அதே பொங்கல் ரிலீஸ் படம் அப்படின்னா அதுவும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சதி லீலாவதி ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம், ஒரு கைதியின் டைரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். பட் இப்போ நடுவில் வந்த படங்கள், இப்போ ஜூன் மாதம் ரிலீஸ் ஆன படம், ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னா அது கமல் ரசிகர்கள் பலருக்கே ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தேதியோட. இப்போ விக்ரம் அப்படின்னா 2022 ஜூன் 3 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நமக்கு தசாவதாரம் ஞாபகம் இருக்கும், சில படங்கள் ஞாபகம் இருக்கும், சில படங்கள் டேட்டு மறந்து போயிருக்கும். சில வருடங்களில் தீபாவளி நவம்பரில் வராமல் அக்டோபரில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம ஈஸியாக ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, ஒன்று ஃபெஸ்டிவல் டேட்டில் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், அல்லது உங்கள் படம் ரிலீஸ் ஆகிறனால ஃபெஸ்டிவலாக மாற்றுங்கன்னு. அதை தான் உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. படத்துடைய துவக்க விழாவே மிகப்பெரிய வெற்றி விழாவாக கொண்டு வந்தாங்க. பெரிய அளவு அந்த ப்ரெஸ் ரிலீஸு, அந்த ப்ரெஸ் மீட்டே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அவ்வளோ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேட்டி எடுத்து அதை ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணாங்க. ஏப்ரல் 18. இப்போ ஃப்ரைடே 23 மே, அதாவது மே 16 தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரேலியா போகிறாங்க. தக் லைஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அதுக்கு பேர். வென்யூ குடோஸ் பேங்க் அரீனா, ஆஸ்திரேலியா, சிட்னியில் நடக்குது. இது தொடர்பாக ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் வீடியோவில் சிலம்பரசன் பேசியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரமாக பேசுவாங்க. கடைசியாக உலகநாயகன் கமலஹாசன் பேசுவார்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களுடைய ப்ரமோஷனுக்கு இதுவரை துபாய் போயிருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா போவாங்க, அவ்வளோதான். ஸோ யூஎஸ்ஏ போனது கிடையாது தமிழ் படங்களோட ப்ரமோஷனுக்காக. தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். யூஎஸ் போவாங்க, மேஜர் ஏரியாஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க மெயினாக ஆஸ்திரேலியாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க. தக் லைஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதுக்குன்னே தனியாக ஜஸ்ட் க்ரோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் செய்கிறதுக்கான அந்த ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. படம் ஜூன் 5 வரப்போகுதுங்கிறத ரொம்ப சவுண்டாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். படம் ஜூன் 5 ரிலீஸு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு ஜிங்கிச்சா அப்படின்னு ஒவ்வொன்றா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து மக்கள் தேட்டரில் படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாங்க. அதாவது ஏபி இன்டர்நேஷ்னல் ஹோம் ஸ்க்ரீனு அவங்கெல்லாம் தேட்டர்கள் ரிலீஸு, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் டிஜிட்டல் பார்ட்னர், இது மாதிரி நிறையா, சரிகமா ஆடியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு டீம் ஒன்று சேர்ந்துருக்கு. உலகம் சுற்றும் விண்வெளி நாயகன், அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி உலகம் சுற்றும் நாயகன், உலகம் சுற்றும் விண்வெளி நாயகன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் ஒரு பதிவு பார்த்தேன். அது ஒரு கமல் ரசிகருடைய பதிவு. பிரீத்தம் ஆன் அப்டேட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதில் என்ன போட்டிருந்தாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு மெமரி இல்லை, அதாவது மறந்து, அதாவது என்ன சொல்கிறது, கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே ஞாபகம் இருக்காது. லாஸ்ட் ஆல் இஸ் மெமரி, ஹி டசன்ட் ரிமெம்பர், எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. பட் டுடே ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்தது. என்னன்னா, ஒரு ஓல்டு எபிசோட் ஆஃப் நீங்களும் எல்லாம் ஒரு கோடி, அது கமலஹாசன் கலந்துக்கிட்ட ஒரு எபிசோடு. அதை நான் போட்டேன். அதை பார்க்கும் பொழுது அவர் பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷமும் கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. இது ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்தது. எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையே கமலஹாசன்கிறவர் அந்த ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கமலஹாசனுடைய வீடியோ அவருக்கு தந்தைக்கு பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வருது. அப்படி, அதாவது நம்ம யாருக்கு என்ன பிடிக்குமோ, சில சமயங்களில் இளையராஜா மியூசிக்கு சில நல்ல விஷயங்கள் இது மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நமக்கு பிடித்த கமலஹாசன் அவர்கள் அவருடைய வீடியோ போட்டோடனே அவருக்கு பழைய ஞாபகம் அவங்க அப்பாவுக்கு வந்திருக்குங்கிறது
இது ஒரு மிராக்கிள் தான். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுக்கு வந்து வார்த்தைகளால் நம்ம விளக்கி சொல்ல முடியாது. அதுதான் ஒரு எமோஷன், அதுதான் மேஜிக். ஹேராம் திரைப்படம் வெளிவந்த போது அந்த படம் வந்து பெரும்பாலானவர்களுக்கு புரியலை. அது என்ன காரணம்னா, பார்ட்டிஷனை பற்றி, அதாவது இந்திய பிரிவினை, இந்தியா பாகிஸ்தானா பிரிஞ்சதை வச்சு அந்த கதை. அதாவது இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே, முகமது அலி ஜின்னா வந்து டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு ஒன்று கொண்டு வந்தார். பெங்காலில் வந்து மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. அதெல்லாம் வந்து தன்னுடைய படத்தில் வந்து வச்சிருப்பாரு கமல். அதில் ஏற்பட்ட கலவரம், அதுக்கப்புறம் ஹிந்து முஸ்லீம் கலவரம் எப்படி வந்தது, அப்புறம் இந்திய பிரிவினையின் போது எவ்வளோ பெரிய ஒரு கோர தாண்டவம் நடந்ததுங்கிறதெல்லாம் ஒரு படத்தில் காமிச்சிருப்பாரு. சவுத் இண்டியன்ஸுக்கு இது புரியாதுங்கிறது அந்த படத்திலேயே டயலாகாக வரும். பெரும்பாலும் சவுத் இண்டியன்ஸுக்கு வந்து இந்த இந்திய பிரிவினைனா என்ன, அது சம்பந்தமான ஒரு வரலாறு பெருமளவு அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா அவங்கள எதுவுமே பாதிக்கல, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை எதுவுமே பாதிக்கலைங்கிறப்ப அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த படம் இதை வச்சு தான் நான் படமாக எடுத்திருக்கேங்கிறத வந்து மக்களுக்கு வந்து அவர் தெரியப்படுத்த தவறிட்டார். அதை அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நாம் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸை எஜுகேட் பண்ணணும். ஏன்னா இந்த பார்ட்டிஷன் ஹிஸ்ட்ரி இங்கே உள்ள யாருக்குமே தெரியாதுங்கிறப்ப அதை நான் தெரியப்படுத்த தவறிட்டேன், அது வந்து அவங்களுக்கு புரியலை அப்படின்னு பின்னாடி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். இன்னைக்கு அதை கல்ட்டுன்னு சொல்றதெல்லாம் வேற. படம் வந்து வணிக ரீதியாக பெரிய தோல்வி அடைந்து ஒரு 2-3 வருஷத்துலலாம், அந்த காலகட்டத்திலலாம் அது வேற மாதிரி இருந்தது பேச்சு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. இப்போ அதுதான் அதோட ஒரு உதாரணம். இன்னைக்கு நம்ம டைரக்டர் சசிகுமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்னன்னா, எந்த படத்தை நீங்கள் திரும்பி தியேட்டரில் பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னா ஹேராமை பார்க்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்தேன். நான் வந்து அபூர்வ சகோதரர்கள் நான் திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை ரீரிலீஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஹேராம் முதல் தடவை பார்க்கும் பொழுது எனக்கு பல காட்சிகள் புரியலை. அதை இப்போ பார்க்கும் பொழுது அந்த பல விஷயங்கள் இவ்வளவு நுணுக்கமாக கமல் சார் சொல்லியிருக்காரு, அந்த வரலாறை வந்து இவ்வளவு அழகாக காமிச்சிருக்காரு. அன்னைக்கு அதெல்லாம் நமக்கு புரியலையே, அந்த வரலாறு நமக்கு தெரியலையே, இப்போ நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படின்னு ஒரு புத்தகம் படித்தா இது இன்னும் நல்லா புரியும். அந்த ஃப்ரீடம் அட் நைட் புத்தகத்துடைய அடிப்படையில் தான் அதுதான் இந்த கதைக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பார்க்கு கிளம்புன இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான், அதாவது அதில் வந்து காந்தியை வந்து கொல்றதுக்கு 1க்கு மேற்பட்ட முயற்சி நடந்தது அப்படின்னு ஒரு வரி வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோட்ஸே வந்து ரியலாக கொலை பண்ணார், வேற ஒருத்தரும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற லைனை எடுத்து பண்ணது தான் ஹேராமு. அது வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்க, இன்னைக்கு பல ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பாடமாக வைக்கிறாங்க. ஆனால் அந்த படம் வரும்பொழுது அது ஆடியன்ஸ், அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு அது புரியலைங்கிறது தான் உண்மை. அதை வந்து இன்னைக்கு சசிகுமார் வந்து சொல்லியிருக்காரு. அன்னைக்கு புரியலை, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் தியேட்டரில் பார்க்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹேராம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. அது புரியலைங்கிறது வந்து ஆடியன்ஸோட தப்பு தான், அது வந்து கிரியேட்டரோட தப்பு கிடையாது.